Bismillahirrahmanirrahim. Rabbi a'udhu bika min amashati shayatin wa a'udhu bika rabbi ayaglurun. Tawakkaltu ala Allah. இன்ஷால்லா இந்த வீடியோட தலைப்பு God is doing everything. அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ் தான் அனைத்தையும் நடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். டைட்டில் நோயிங் காட், அல்லாஹ்வின் பண்புகளை அறிந்து கொள்ளுதல். நடைபெற்ற தேதி ஜூன் 5, 1987. All united in this place of prayer, each individual soul joined in a community of. இதற்கு பின்னாடி இருக்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல் யுனைடெட் இன் திஸ் பிளேஸ் ஆஃப் பிரேயர். நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த தளத்துல அனைவரும் நம்ம ஒன்றிணைகிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும் வழிபாட்டிற்காக இணையுது, அந்த ஒரு கடவுளை வழிபடுவதற்காக. ஒன் காட். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை. الحمد لله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவர் தனித்தவர், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. Inshallah will be the most important khutbah I've ever delivered so far. So இன்ஷால்லா நான் இதுவரை பண்ண குத்பாகள்ல இப்ப நான் சொல்ல போற முக்கியமான ஒரு குத்பா. Please pay attention this time. அதனால இன்ஷால்லா நீங்க ஒரு ப்ளீஸ் பே அட்டென்ஷன், ஒரு நல்ல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஒரு சிறந்த ஒரு கவனம், ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை வச்சு நம்ம கூர்ந்து கவனிப்போம். I will try to repeat the important points, and I want you to bear in mind that I'm talking. முக்கியமான பாயிண்ட்ஸை நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் உங்களிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்ற விஷயத்த நீங்க கருத்துல வச்சுக்கோங்க. You don't say he's talking to somebody else. Don't say he's talking to somebody else. வேறொருவரிடம் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறத நீங்க கருதல கொள்ளுங்க. Recently, I have come to a very important conclusion about believing in God. ரொம்ப ரீசெண்டா சமீப காலத்துல ஒரு முக்கியமான ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதன் நிமித்தம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். And this started in the Muslim perspective issue of February. இது எங்க தொடங்கிச்சுன்னா, நம்ம ரிலீஸ் பண்ற அந்த முஸ்லிம் பெர்ஸ்பெக்டிவ் சப்மிட்டட் பெர்ஸ்பெக்டிவ் பிப்ரவரி 1987 தொடங்கியது. 1987 with the title Satan believes in God. அதற்கு அந்த முஸ்லிம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இட்ட தலைப்பு என்னன்னா, சேத்தன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறான். சேத்தன் believes in God. It dawned on me that throughout the Quran we are taught. It dawned on me. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியப்பட்டது குர்ஆன் மூலமா. என்ன புரியப்பட்டது? குர்ஆன் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, that the majority of believers in God are going to hell. அல்லாஹ்வின் மீது பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் நரகத்துக்கு தான் போறாங்க. In Surah 12 verse 103 says most people, no matter what you do, சூரா 12:103 will not believe. அது என்ன அல்லாஹ் சொல்றாங்க, நிறைய மக்கள்கிட்ட நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாங்க. And then in 106 we're told that the majority of those who believe will go to hell. அது மட்டும் இல்லாம 106ல பெரும்பாலும் மனிதர்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் நரகத்துக்கு தான் போறாங்க. This is Surah 12 verse 106. 12:106. And then we read in Surah Al-Mu'minun number 23 verses 94. மேலும் சூரா அல் மூமினூன் 23:94 நம்ம இந்த விஷயத்தை படிக்கிறோம். 84 through 90. 84 இருந்து 90 வரைக்கும். I'm going to quote
starting at 84, 84ல இருந்து நான் படிக்கிறேன். say to whom belongs the earth and everyone in it, if you say to whom belongs the earth and everyone in it, if you know, நீங்கள் அறிந்திருந்தால் பூமியில் மீதுள்ள ஒவ்வொன்றும் யாருக்கு சொந்தம்? they will say to God. அவங்க என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு சொந்தமானது. Say, would you then take heed? அப்போ என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நீங்க ஏன் கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் கவனத்துல கொள்ள மாட்டீங்க? Or how come you do not take heed? இல்லனா ஏன் வந்து உங்க கவனத்துல எடுக்காம நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Say, who is the Lord of the heavens, the 7 universes, the Lord with the great dominion? 7 பிரபஞ்சம், வானத்தின் இரட்சகர், இந்த சிறந்த அரசாட்சிக்கு இரட்சகர் வந்து யாரு அப்படின்னு நல்லா கேக்குறாங்க. They will say God. இதற்கும் அவங்க சொல்லக்கூடிய பதில் கடவுள் தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் say, how come you do not observe righteousness or do not observe God? அப்போ என்ன கேக்குறாங்க? அப்படி என்றால் நீங்களே நன்னறிய புரியவில்லை, இல்ல ஏன் அல்லாஹ்வை கருதில் கொள்வதில்லை அப்படின்னு கேக்குறாங்க. say to in whose hand is the kingship of everything, over everything. அனைத்தின் மீதும் இந்த அரசாட்சி யார் கைகளில் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. The one that can come to your help and does not need any help, if you know, they will say God. நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது வரும் அந்த ஒருவர், எந்த உதவியும் தேவை இல்லாத அந்த ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? say God, அவங்க கடவுள்னு சொல்றாங்க. ஆனால் you have been bewitched. அப்போ நீங்க ஏன் வழி தவறி போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. have gone astray. அப்ப எப்படி நீங்க வழி தவறி போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. astray, எப்படி வழி தவறி போனீங்க? So, and in Surah 29 verse 61 says, if you ask 29 and in Surah 29 verse 61 says, சூரா 29:61, if you ask them who created the heavens and the earth and committed the sun and the moon, அவங்க நீங்க கேட்கும்போது இந்த வானங்களையும் பூமியை படைத்தவர் யார், மேலும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக பணி செய்வதற்கு அமர்த்தியது யார் அப்படின்னு கேட்கப்பட்டால் they will say God. அவங்க கடவுள் தான் சொல்றாங்க. And then the verse ends by asking how come they deviated. அப்போ அந்த வசனம் முடியும் போது அல்லாஹ் என்ன கேக்குறாங்க? அப்ப எப்படி நீங்க வந்து வழி தவறி போனீங்க, டீவியேட் எப்படி வழி தவறி நீங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. In Surah 29 verse 63, சூரா 29 வசனம் 63, it says, if you ask them who sends water from the sky to revive dead land, they will say God. யாரு இந்த இறந்த நிலங்களை உயிர்ப்பிப்பதற்காக விண்ணிலிருந்து நீர் அனுப்பியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டால் அவங்க அதற்கும் கடவுள் தான் சொல்றாங்க. they say God. Say praise be to God. How come most of them do not understand? புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் பெரும்பாலும் மக்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு கேக்குறாங்க. So all these verses and many more throughout Quran tell us that people believe in God, Satan believes in God. இந்த அனைத்து வசனமும் சொல்ற விஷயம் என்னன்னா, மக்கள் பெரும்பாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்றாங்க, சைத்தான் கூட கடவுள் மீது நம்பிக்கை கொள்றான், ஆனால் but they are still going to hell. ஆனால் அவங்க நரகத்துக்கு தான் போறாங்க. Now why? இப்போ ஏன் அவங்க நரகத்துக்கு போறாங்க? And the very important conclusion is, you do not believe in God unless you know God as He really is. With all முக்கியமான கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, முக்கியமான முடிவு என்னன்னா, you do not believe in God unless you know God as He really. You do not believe in God unless கடவுள் யார் என்பது அவருடைய தன்மைகளை அறியாம நீங்க புரிந்து கொள்வது கடவுளை நம்புவதாக கருதி கொள்ளப்படாது. Is with all His qualities. கடவுளின் பண்புகளை அறியாதவாறு கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது ஆகாது. Namely, especially that God runs everything. அந்த பண்புகளில் கடவுள் பண்புகளில் முக்கியமான ஒரு பண்பு தான் அனைத்தையும் கடவுள் தான் செய்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுதல். That God is doing everything. அனைத்தையும் கடவுள் தான் நடத்துறாரு. And this will shed a new light on our submission to God. நம்ம அல்லாஹ்வின் மீது அடிபணிஞ்சு வாழ்ற இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம்னா நமக்கு இது ஒரு புதிய ஒளி கொடுக்கும். நம்ம சப்மிஷன்ல இது நமக்கு ஒரு புதிய ஒளி கொடுக்கும்,
ஒரு கிளாரிட்டி இருக்கும். our acceptance of whatever is happening. நமக்கு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துல நம்ம இருப்போம். To you personally or in the world. உலகத்திற்கோ இல்ல உங்களுக்கோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நம்ம இருப்போம். To anybody. To வேற யாருக்கோ anything. எதுக்கோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நம்ம இருப்போம். To any country. எந்த நாட்டிற்கோ உங்களுக்கோ யாருக்கோ எதற்கோ. We do not believe in God unless we believe that God is running everything. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க என்ற விஷயத்தை நம்ம புரியாம நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது ஆகாது. And at this point, I would like to suggest a dhikr. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு திக்ர நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். For you, something for you to do. உங்களுக்காக நீங்க தொடர்ந்து செய்வதற்காக இந்த விஷயத்தை நான் பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறேன். Every day, wherever you go, when you're driving or எங்க நீங்க போனாலும் சரி, sitting or you have nothing to do, or even if you have something to do, டிரைவிங் வண்டி ஓட்டமும் சரி, உட்கார்ந்துருக்கமும் சரி, செய்யறதுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தாலும் சரி, இல்ல செய்யறதுக்கு வேலை இல்லனாலும் சரி, I want this to dominate your life, even mentally, even உங்களோட மென்டலா அறிவு சார்ந்த சிந்தனையிலும் சரி, இந்த விஷயம் உங்களோட மனதுல உங்க எண்ணத்துல அதிகமா இந்த விஷயம் ஓடணும். when you're doing something. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி, இந்த விஷயம் உங்க மண்டையில ஓடணும். I want you to repeat always, God is running everything. உங்களுக்குள்ள தொடர்ந்து ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருங்க, God is running everything. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. God is running everything. This is God is running everything. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. your new dhikr, இதுதான் உங்களுக்கான புதிய திக்ர். our new dhikr. நமக்காக ஆர் திக்ர், நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஆர் திக்ர். Because it will the whole world will look different to you. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இந்த மொத்த உலகமே நமக்கு டிஃபரெண்டா தெரியும். When anything is happening that may turn you into an objector, not a submitter, this will remind you that God is doing everything. எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம அத கம்ப்ளைண்ட் நிராகரிக்க பண்றவங்களா, சப்மிட்டர் இல்லாம சப்மிட்டருக்கு முரண்-நகையா நம்ம அந்த விஷயத்தை எதிர்நோக்கும் போது, இல்ல அதை ஒப்புக்கொள்ளாம இருக்கும்போது, அப்ஜெக்டரா வாழும் போது, இந்த திக்ர் நமக்கு நினைவூட்டும். என்ன நினைவூட்டும்? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிற விஷயத்த. And that you are objecting. நீங்க அல்லாஹ் நடத்துற விஷயத்த அப்ஜெக்ட் பண்றீங்க, நீங்க அத அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. As a believer, you have no business losing your temper. ஒரு நம்பிக்கையாளர் இருக்கும்போது அந்த இடத்துல உங்களோட பொறுமையோ உங்களோட கோவத்தையோ காட்டுறதுக்கு அங்க வேலையே இல்ல. நோ பிசினஸ் லூசிங் யுவர் டெம்பர். You're not a believer if you lose your temper. நீங்க அந்த இடத்துல உங்க பொறுமை இழந்துட்டீங்கன்னா நீங்க நம்பிக்கையாளர் கிடையாது. And as I said at the beginning of the khutbah, I'm talking to you. நான் முன்னாடி சொன்ன மாதிரி குத்பாவோட ஆரம்பத்துல நான் உங்கள்ட்ட இந்த விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். Don't say he's talking to somebody else. I'm talking to you. நீங்க சொல்லாதீங்க நான் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேன், அப்படி சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். Yes, you, Abdullah, Gatud, Muhtasham, Ahmed. இங்க இருக்க ஒவ்வொருத்தையும் அப்துல்லா, கத்தூத், முகமது, அக்தஷம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். Ahmed, Frank, and so on. Frank, ஒவ்வொருத்தரும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நான் பேசிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். I am talking to you, every one of you. உங்கள்ட்ட இருக்க ஒவ்வொருத்தையும் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன். You have no business losing your temper. உங்களுக்கு அந்த பொறுமை இழக்கிறதுக்கு அங்க வேலையே கிடையாது. This indicates you're objecting to something God is doing. அப்போ இந்த மாதிரி பொறுமை இழந்துட்டீங்கன்னா என்ன அதை வெளிக்கொண்டு வருதுன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நடத்துறத நீங்க அப்ஜெக்ட் பண்றீங்க, நீங்க ஏற்க மறுக்கிறீங்க. You must know that God is doing everything. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தையும் நடத்துறாங்க. Even the things that Satan is doing. சைத்தன் செய்யற விஷயங்கள் கூட அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது. They are following God's law. அவை அனைத்தும் சைத்தான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் கடவுளின் சட்டத்துக்கு கீழ் தான் நடக்குது. A good example in the Quran is before the creation of Adam, God is telling the angels, குர்ஆன்ல இருந்து நல்ல ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தனா, ஆதம் படைப்பதற்கு முன்னராக அல்லாஹ் என்ன சொல்றாங்க? putting on earth a representative.
ஆதம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்றாங்க, பூமியின் மீது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ நான் வந்து அமைக்க போறேன், ஒரு பிரதிநிதியை நான் வந்து அங்க அமைக்க போறேன் அல்லாஹ் சொல்றாங்க. Which in a nutshell says that God of course knew that Adam was going to be duped by Satan. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும் ஆதம் வந்து சைத்தானிடம் ஏமாந்துருவாரு அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும். And will go down to earth. மேலும் ஏமாற்று அப்புறமேட்டு ஆதம் வந்து பூமி கீழே போயிருவாங்கிற விஷயம் அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும். Because after when Satan tricked Adam, God said go down to earth. ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, ஆதம் வந்து சைத்தானிடம் ஏமாற்றப்பட்ட அப்புறமேட்டு நீங்க கீழே இறங்கி போங்க பூமிக்கு அல்லாஹ் சொல்றாங்க. All of you. இங்க இருக்க எல்லாரும். But this, before the creation of Adam, God is telling the angels, I'm going to place on the planet Earth a representative. ஆனா அல்லாஹ் ஆதம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றாங்க, நான் ஒரு பூமியின் மீது ஒரு பிரதிநிதியை அமைக்க போறேங்க அல்லாஹ் முன்னாடியே சொல்றாங்க. The human being. மனிதர்களிடம். So even though Satan tempted Adam and Eve, மனிதர் அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைக்க போறேன், ஒரு பிரதிநிதியை அமைக்க போறேன் மனிதர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. So even though Satan tempted Adam and Eve, God is doing everything. சைத்தான் தான் ஆதமே ஏவாளையும் தப்பான விஷயம் தூண்டி ஏமாத்திட்டாலும் அவை அனைத்தும் அல்லாஹ்வின் சட்டத்தின் கீழ் தான் நடக்குது. Because everything is going in accordance with God's will. ஏன்னா இவை அனைத்தும் எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்பதான் நடக்குது. This is our new dhikr when you're driving, when you're sitting. இதுதான் நம்மளுடைய புது திக்ர், டிரைவிங், சிட்டிங். This is our new dhikr when you're driving, when you're sitting, when you're doing anything. எது செஞ்சாலும் சரி, நம்ம வண்டி ஓட்டமும் சரி, உட்காருக்கும் போதும் சரி. Eventually, it's going to happen mentally. Every cell in your body is going to say, God is running everything. இது இறுதியில என்ன ஆக போகுதுன்னா, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செற்களும் உங்க அந்த எண்ண ஓட்டத்துல இறுதியாக நம்மளை இணைஞ்சு நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செற்களும் இந்த விஷயத்த சொல்ல போது அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. And this is the true believer. இதுதான் உண்மையான மூமின்கள், உண்மையான நம்பிக்கையாளர்களின் ஒரு விஷயம். Is the believer in God who will not go to hell. இப்படி யாரு நம்பிக்கை கொள்றாங்களோ, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க நம்பிக்கை கொள்றாங்களோ, அந்த நம்பிக்கையாளர் தான் நரகம் போக மாட்டாங்க. The majority of believers in God are going to hell because they do not believe that God is running everything. பெரும்பான்மையான நம்பிக்கையாளர்கள் நரகத்துக்கு போறாங்க. ஏன்னா அவங்க கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கல, அதை ஒத்துக்கல. In Surah 8 verse 17, சூரா 8 வசனம் 17, classic example. ஒரு கிளாசிக்கலான உதாரணம் சொல்லணும்னா, it is not you who killed them. That was after the battle, one of the battles in early Islam. It is not you who killed them, it is God who killed them. One of the earlier battle in Islam, இஸ்லாமின் முன்னாடி காலத்துல அந்த போர்ல வந்து என்ன சொல்றாங்க, நீங்க கொலை செய்யல, அல்லாஹ் தான் கொலை செஞ்சாங்க அவங்கள. It is not you who threw when you threw the arrow or the gun or whatever. It was God who threw. நீங்க எரியிற அந்த அம்பா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், நீங்க அத வந்து எரிஞ்சிரல, அல்லாஹ் தான் அந்த அம்பை எய்துறாங்க, அல்லாஹ் தான் சுடுறாங்க. And this is a very important conclusion, and this is why I think this is the most important khutbah I've ever. வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த குத்துபா ரொம்ப முக்கியமான குத்துபா. Given to you. Conclusion, and this is why I think this is the most important khutbah I've ever given to you. I made a trip recently to Egypt, and everything that happened in that trip told me that we don't do anything. நான் ரொம்ப சமீப காலத்துல எகிப்துக்கு ஒரு பயணம் சென்றிருந்தேன். அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எதையுமே நம்ம செஞ்சிரல. We do not do anything. We do not do anything. நம்ம எதையுமே நம்ம செய்யல. God is doing everything. அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே செய்றாங்க. The timing of my arrival
the timing of my leaving. டைமிங் ஆஃப் அரைவல், நான் அங்க எப்போ போய் இறங்கணும், இங்க இருந்து நான் எந்த டைம்ல கிளம்பணும். And I get on the telephone and say, TWA, I'm changing my reservation from Tuesday to Thursday. நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி விமான அந்த நிறுவனத்துக்கு கால் பண்ணி நான் சொல்றேன், நான் செவ்வாய்க்கிழமையில இருந்து நான் வியாழக்கிழமை பயணம் மேற்கொள்ள போறேன் நான் சொல்றேன். Decided to change. நான் முடிவு எடுத்துட்டேன் மாற்றத்துக்கு. Well, I didn't decide anything. I didn't ஆனா உண்மையாலே நான் அந்த முடிவை எடுக்கல. change anything. Believe me, God நான் நம்புங்க, அந்த முடிவை நான் எடுக்கல. நான் பயணத்தை மாத்த நான் முடிவு எடுக்கல. is doing it. அல்லாஹ் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த விஷயத்த. God is doing everything. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. In Surah number 12, again, the brothers of Joseph மீண்டும் சூரா 12ல யூசுஃபோட அவங்க அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் விஷயத்துல பிரதர்ஸ் நம்ம பாக்குறோம். decided not to kill him, right? அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? யூசுஃபை நம்ம கொலை செய்ய வேண்டாம் அவங்க முடிவு எடுக்கிறாங்கல்ல. They decided not to kill him. அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் முடிவு எடுத்திருக்கோம், அவங்க நினைச்சுக்கிறாங்க. They decided to throw him in the well. அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் முடிவு எடுத்து யூசுஃப் வந்து கிணத்துல போட போறோம், அவங்க நினைச்சுக்கிறாங்க. But before this happened, way before this, years before they make this so-called decision, இது சோ கால் டிசிஷன், அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் அந்த டிசிஷன் எடுக்கிறோம்னு. ஆனா இதற்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே of this, Joseph sees the dream. இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே யூசுப் வந்து அந்த கனவை பார்த்துட்டாரு. Sun, the moon, and 11 stars bowing before him. சூரியன் சந்திரன் மேலும் 11 ஸ்டார்ஸ் அவருக்கு சிரம் பண்ணிருத அந்த கனவை அவர் முன்னாடியே பார்த்துட்டாரு. Which is his father, his mother, and his 11 brothers. அது என்னது? சூரியன் சந்திரன் 11 ஸ்டார்ஸ் என்கிறது அவங்க அப்பா அவங்க அம்மா மேலும் அந்த 11 அண்ணன்மார்கள் பிரதர்ஸ் bowing before him. Something அவருக்கு முன்னாடி சிரம் பண்ணிடுறாங்க. that was to happen after he's practically ruling Egypt. ஆனா அது பிராக்டிக்கலா நிதர்சனத்துல எப்ப நடக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா, அவர் எகிப்து அந்த டைம்ல எகிப்து ஆளக்கூடிய அந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டாரு இப்பவே. As a man. So when the brothers met to kill him, the decision was already made. அந்த பிரதர்ஸ் வந்து நம்ம அவர் கொலை செய்ய போறோம் அவன் முடிவு எடுத்துட்டாலும் இதற்கு முன்னாடி அல்லாஹ்வால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. They could not decide to kill him. அவங்களால அங்க கொலை செய்யணும்ங்கிற முடிவு அவங்களால எடுக்கவே அங்க முடியாது. It was impossible. But இம்பாசிபிள், வாய்ப்பே இல்ல அதுக்கு. they are meeting and they taking votes. Shall we kill him? ஆனாலும் அவங்க இங்க வந்து ஒன்னு சேர்ந்து கூடிக்கொண்டு என்ன பண்றாங்க, ஓட்டு எடுக்கிறாங்க, நம்ம அவர் கொலை செய்யலாமா வேண்டாமான்னு. What shall we do with him? நம்ம இவ்வாறு என்ன பண்ணலாம், இப்ப யூசுப் நம்ம என்ன பண்ணலாம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க மாதிரி இருக்குது. ஆனா உண்மையில எடுக்கல. And then they decided. They think. they decide. அவங்களா நினைக்கிறாங்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு, அவங்க எதுவுமே முடிவு எடுக்கல. Not to kill him. கொலை செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு, ஆனா உண்மையாலே அவங்க அந்த முடிவு எடுக்கல. God is running everything. அல்லாஹ் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க, அல்லாஹ் தான் அதை நடத்துறாங்க. And this is our new dhikr. இதுதான் நம்மளுடைய புதிய திக்ர். Just keep telling yourself, God is running everything. உங்களுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணுங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. God is running everything. Especially when you are at the brink of objecting. இது எப்போ குறிப்பிட்ட கண்டிப்பா சொல்லணும். ஆனா குறிப்பிட்ட எந்த மொமெண்ட்ல சொல்லணும்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அல்லாஹ் நடத்துறத நீங்க மறுக்கும் போது, அப்ஜெக்ட் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க. To something or losing your temper. இல்லனா உங்க நிதானத்தை இழக்கும் போது, இல்ல நீங்க கோபப்படும் போது இந்த விஷயத்தை சொல்லுங்க. When you lose your temper, tell yourself you must separate yourself from you. நீங்க எப்பெல்லாம் கோபப்படுறீங்களோ உங்களில் இருந்தே உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க. அந்த கெட்ட சைத்தானோட விஷயம் உங்களுக்குள்ள வரும்போது அதுல இருந்து தனிமைப்படுத்திக்கோங்க. So now, when you lose your temper against a friend or a spouse or a brother or a sister, பிரதருக்கோ சிஸ்டருக்கோ உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ ஃப்ரெண்டுக்கு நடையில இந்த மாதிரி அவங்களோட நீங்க அவங்க கிட்ட உங்க நிதானத்தை இழக்கிறீங்களா, நீங்க கோவப்படுறீங்களா, or anybody in the street, இல்ல வேற யாரிடம் நீங்க கோவப்படுறீங்களா, உங்க நிதானத்தை இழக்கிறீங்களா, you tell yourself, you're not a Muslim. நீங்க சொல்லிக்கோங்க உங்களுக்குள்ளேயே, நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் கோபத்தை இழக்கிறேன், நான் முஸ்லீம் கிடையாது, நீங்க சொல்லிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம்.
வார்த்தைகளின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.